ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. பகவத்கீதை 10வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம். தண்டோ தமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாம் மகம் அகம். இதுல 4 விதமாக இறைவன் இது விபூதி யோகம். இந்த உலகத்தில் ஒன்றொன்றையும் சொல்லி அது நானாக இருக்கிறேன், ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் என்கின்ற தத்துவத்தை புரிந்து கொள்வது என்பது அபியாசம் தேவைப்படுவதாக இருப்பதால் அந்த கருத்தை உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்வதற்கு we need அபியாசம். அதனால ஒரு விஷயத்தை எடுத்து வைத்து அவர் கூறிக்கொண்டு வருகிறார். அவருடைய விபூதி யோகத்தை முழுவதும் சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. நம்மளுடைய மன வளர்ச்சிக்காக மெச்சூரிட்டி ஆஃப் மைண்டுக்கு அந்த ஈஷாவாஸ்யம்ங்கிறத முடித்து அதில் நிற்பதற்காக இறைவன் கூறிக்கொண்டிருக்கிறாரே தவிர தன்னுடைய பெருமையை வெளிக்காட்டுவதற்காக அவர் இங்கு கூறிக்கொள்ளவில்லை. அவருக்கு அது அவசியமற்றது. தன்னுடைய பெருமையை தான் கூற வேணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. நம்மளுடைய ஒரு பக்குவத்திற்காக, எந்த பக்குவம், இங்கு காண்பதனைத்தும் இறைவனாக காண்பதுங்கிறது நடவாத காரியம், அவ்வளவு எளிதானதில்லை. ஏன் நம்ம ஆரம்பத்திலிருந்து நான் வேறு, இந்த உலகம் வேறு, இறைவன் வேறு, இதுல பல கோடி ஜென்மங்கள் வாழ்ந்துட்டோம். இந்த ஜென்மத்திலையும் பல வருடங்கள் நம்ம அதுல ஊறி போயிட்டோம். அதிலிருந்து விடுபட்டு இங்கு இருப்பதனைத்தும் இறைவன் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் மனம் கம்ப்ளீட் அமைதியை அடைகிறது, ஞானத்தை பெறுவதற்கு உண்டான குவாலிபிகேஷனை பெறுகிறது. அதனால் அவர் ஒன்னொன்னா சொல்லிட்டு வராரு. ஒன்னு சொல்லும் போது இப்ப குதிரைகள் இனம் முழுவதும் அவர் தான், ஆனா அதுல டாப்பா இருக்கிற ஒரு குதிரையை சொல்வாரு. அந்த யானை இனம் முழுவதும் நான் தான், அந்த யானையினோட டாப்ல இருக்கிற ஒன்று, இப்படிதான் அவர் கூறிக்கொண்டு வருகிறார். இப்ப இதுல நம்ம இந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் தமயதாம் தண்டக அஸ்மி, ஒழுங்கை நிலைநாட்டுபவருள் அடக்கும் சக்தியாக நான் இருக்கிறேன். எந்த இடத்துல ஒரு ஒழுக்கத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்றால், மனிதர்களிடமும் சரி விலங்குகளிடமும் சரி, ஒரு ஒழுக்கத்தை நீங்க நிலைநாட்ட வேண்டும் நினைச்சீங்கன்னா அங்க கண்டிப்பாக அடக்கும் சக்தி தேவை. அந்த அடக்கும் சக்தியாக நான் இருக்கிறேன்கிறார். ஏன் அந்த ஒழுக்கம் சுபாவமாக மனிதருக்கு வருவதில்லை? ஏன் சட்டத்தை மீறணும் ஏன் அந்த உந்துதல் வருது? அதை யோசனை பண்ணிக்கணும். சத்துவ ரஜோ குணா பிளேஸ் தேர் ரோல். சத்துவ குணத்தில் இருக்கவங்களுக்கு சட்டத்தை மீறணுங்கிற எண்ணமே வராது. மீறணும்னு போட்டு அடிச்சா கூட அவங்களால மீற முடியாது. ஆனால் இந்த ரஜோ குணத்திலும் தமோ குணத்தில் இருக்கவங்களுக்கு சட்டத்தை மீறினாதான் அவங்களுக்கு திருப்தி. அப்படி ஒரு மனோநிலைக்கு அவங்க இருப்பாங்க. சோ கண்டிப்பாக என்ன தேவை? ஒழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அடக்குகிற சக்தி. சிறு வயதில் குழந்தைகள் ஒழுக்கத்துக்கு கொண்டு வரணும்னா டீச்சர் கை வச்சாதான் வேலையாகும், திட்டினாத்தான் வேலையாகும். ஏன்னா அந்த குழந்தை எந்த குணத்தில் இருக்குன்னு எப்படி தெரியும்? அதை ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அடக்குகிற சக்தி தேவைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அது தேவையற்றது, தப்புங்கிறது புரியும். அதை கண்டிப்பா தமோ குணத்தில் ரஜோ குணத்தில் நான் இருக்கிறனாலும் என்னை அடக்குவதற்கு ஒரு சக்தி தேவை. அப்ப அந்த சக்தியாக இறைவன் இருக்கிறார். அதுதான் நம்ம பார்த்தோம். அடுத்து 2வது என்ன சொல்றாரு? ஜிகீஷதாம் நீதி அஸ்மி. ஜிகீஷிதுனா ஜெயிக்க விரும்புபவர்கள். ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும், பணம் சம்பாதிக்கிறதுல ஜெயிக்கணும்,
உறவுகள்ல ஜெயிக்கணும், ஒரு பிசினஸ்ல ஜெயிக்கணும், படிப்புல ஜெயிக்கணும், தொழில்ல ஜெயிக்கணும்னா ஜிகீஷதான். எல்லாருமே ஜெயிக்க விரும்புகிறோம். அதுல தமோ குணமோ ரஜோ குணமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. எந்த குணத்துல இருக்கிறோம் என்ன நினைப்பாங்க, ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுல குண வேறுபாடெல்லாம் வராது. எல்லாரும் வாழ்க்கையில எதை எடுத்தாலும் வகுப்புக்கு உட்கார்ந்தா ஜெயிக்கணும், சப்ஜெக்ட் மேட்டர், அது எல்லாத்துக்கும் உண்டான விஷயம். அவர் என்ன சொல்றாரு, அது பிரச்சனை இல்லை, அது வேணும். அத நீதியாக இருக்கிறேன். ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா அந்த விஷயத்தில் கண்டிப்பா நீதி இருந்தால்தான் உண்மையில் அது வெற்றி. அதத்தான் இன்டைரக்டா சொல்றாரு. எதுல நீ வெற்றி பெற்றாலும் நீதியில போய் பெற்றேனா, நீதின்னு என்னங்க, தர்மத்திற்கு உட்பட்டு வாழ்ந்து வெற்றி பெறுவதுதான் உண்மையான வெற்றி. ஏன் இப்பெல்லாம் என்ன நிறைய பேத்துக்கு என்ன தெரியுங்களா, the end justifies the means. நிறைய பேத்துக்கு end எது தர்மம் அதர்மம் எல்லாம் not justifies the end. ஒரு போய் அடைய மீன்ஸ், இப்ப மீன்ஸ் அவர் பேசுறாரு. இப்ப எண்டுங்கிறது எல்லாரும் ஜெயிக்கணும், போகணும், அடையணுங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா எப்படி போய் நீ அதை எண்ட பிடிக்கிற, அப்போ நிறைய பேத்துக்கு 99 people இந்த காலத்துல பாத்தீங்கன்னா for them the end justifies the means. ஒன்னு அடையணும்னா எப்படியாவது அடைஞ்சிடும். அது திருடலாம், போய் பேசலாம், எண்டு தான் justifies the means. அப்படி இருக்கக்கூடாது. நாம அது எப்படியோ ஒண்ணு அப்படி சொல்றோம் இல்லையா, எப்படியோ ஒண்ணு பொய்யோ எதையோ பேசி 4 பேர்த்தை ஏமாத்தி 4 பேர்த்தை அழிச்சு அது வந்துடலாம். கார்பரேட் ஆகணும்னா 4 சிறு தொழிலாளிகளே அமர்த்தித்தான் ஆகணும். அது இதாயிருச்சு. இப்போ 4 பேர்த்தை 400 பேர்த்தை அழிச்சாதான் ஒரு கார்பரேட் அங்க சர்வைவ் ஆகணும்னா 400 பேர்த்தை அழிக்கிறத பத்தி, அவங்க வாழ்வாதாரத்தை பத்தி சிந்திக்க, அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும் சிந்திக்கிற நிலையில் இன்று யாரும் கிடையாது. அதுதான் சொன்னேன் நான், எண்ட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். தப்பது. நீதியில் போய் நீ ஒரு வெற்றினா அதுதான் உனக்கு உண்மையான வெற்றியே. நீ எங்க வேணா போங்க, எப்படி வேணா வாழுங்க, ஆனா ஒரு வெற்றி அடையணும்னா அதுல நீதி மார்க்கத்தில் நான் போகிறேனா, மற்றவர்களுக்கு கேடு இல்லாமல், அழிக்காமல், மற்றவர்களை நசுக்காமல், மற்றவர்களை அழிக்காமல், மற்றவர்களை துன்புறுத்தாமல், நீதி தர்மத்திற்குட்பட்டு ஜெயிக்கணுங்கிறது அவர் அதைத்தான் அவர் இந்த மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு, அந்த மாதிரி வெற்றிகள் அந்த நீதியாக நான் இருக்கிறேன். அந்த மாதிரி தர்மத்துக்குட்பட்டு போய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவருடைய மனதில் ஒரு தர்மம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தர்மமாக நான் இருக்கிறேன். அப்போ தர்மத்தை கடைபிடிக்கும் போது நம் இறைவனை கைபிடித்து கொண்டு அந்த பாதையில் செல்கிறோம் இல்லைங்களா. தர்மத்துக்கு உட்பட்டு அப்படிங்கும் போதே இறைவனை கைபிடித்து கொண்டு அந்த பிசினஸோ தொழிலோ நாம் கடந்து செல்லும் போது முதலில் சில கஷ்டங்களை, டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு கண்டிப்பா வருவோம். ஆனா கூட இருப்பது, அர்ஜுனன் கூட இருந்தது போரில் கிருஷ்ணர். கண்டிப்பாக அவன் வெற்றி பெறுவான் என்பது முதல்ல தெரிஞ்சது. அவர் ஆயுதமே தூக்கல அப்படின்னாலும் நினைச்சிட்டான், ஆயுதம் தூக்கையில வச்சு சும்மா தேர் தானே ஓட்டுவாரு, இவர் என்னத்த பண்ண முடியும் நினைச்சான் துரியோதனன். ஆனா என்ன ஆச்சு, அதுல நம்பிக்கை இருக்கணும். நம்ம தர்மத்தோட போறோம் அப்படின்னா இறைவனுடைய கையை பிடித்து நாம் செல்கிறோம், அல்லது இறைவன் நம்ம கையை பிடிச்சிட்டாரு, அப்ப கண்டிப்பாக வெற்றி தானே. அது எப்படி தோல்வி வரும்? ஆனா அநீதி போகும்போது கண்டிப்பாக இறைவனை எங்க விட்டுறோம், ஆப்போசிட் பார்ட்டில விட்டுட்டு போறோம். கண்டிப்பாக பார்த்தா முதலுக்கு பார்த்தா வெற்றி வர்ற மாதிரி தோணும். பட் அது என்ன கிடையாது, உண்மையான வெற்றி என்ன புரிஞ்சுக்கிறோம், நீதியின் பிரகாரம் சென்று பெறுகிற வெற்றிதான் உண்மையான வெற்றி. மற்றதெல்லாம் பூச்சாண்டி. முதல்ல எப்படி தெரியும், வெற்றி மாதிரி தெரியும், அப்புறம் வரும் பாருங்க ஒரு ஆப்பு, அப்புறம் என்ன ஆழத்துக்கு உயரத்துக்கு போனோமா அவ்வளவு ஆழத்துக்கு போயிடும், கீழே போயிடும். அதைத்தான் அவர் சொல்றாரு, நீதியா. அப்ப நம்ம சைக்காலஜி யோஸ் பண்ணி பாருங்க. நீங்க தர்மத்தோட போறீங்கன்னா இறைவன் கை பிடிச்சாச்சு, இறைவன் நம்ம கை பிடிச்சாலும் சரி, நாம அவர் கை பிடிக்கிறோமோ அது மேட்டர் கிடையாது. பட் பாரத போரில் கிருஷ்ணர் யாருடன் இருக்கிறாரோ கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். அதேதான் அடுத்தது என்ன சொல்றாரு, அஸ்மி குஹ்யதாம், ரகசியங்களுள்.
ரகசியமான விஷயங்கள். அதில் மௌனம் ச ஏவா. நம்ம நிறைய பார்த்துக்கோ வாக்தபஸ். மௌனமாக இருக்கிறேன். மௌனம் என்றால் வாக்தபஸ் தான் மௌனம். பேச வேண்டிய இடத்தில் பேசுவது, முறையாக பேசுவது, உண்மையை பேசுவது, பேசக்கூடாத இடத்தில் பேசாமல் இருப்பது, அளவாக பேசுவது, அறிவறிந்து பேசுகிருத்தம், உண்மையை பேசுவது, அது வெரிஃபிகேஷன் பண்ணுனா உண்மையை பேசுவது. சத்தியம் உண்மை பேசுறது. ரித்தம் என்ன? நீ பேசுறது உண்மையான்னு வெரிஃபை பண்ணிட்டு பேசுறது. ரிதம் வதிஷ்யாமி, சத்தியம் வதிஷ்யாமி, பிரியம் வதிஷ்யாமி. அதாவது பிரியமா இருந்தாலும் எப்படி பிரியமா நீ பேசுறீனாலும் கரெக்டான இனிமையான சொற்களை போட்டு பேசுதல். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இந்த இடத்துல ஒரு வாக்தபஸ் எதை சொல்றாருன்னா, ரகசியமான விஷயங்களில் மௌனம். நீங்க ஒரு ரகசியத்தை காப்பாற்றணும், வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது குடும்ப விஷயமா இருக்கலாம், பிசினஸ்லயா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. என்ன பண்ணிருவோம்னு நினைச்சீங்களா? யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லிடுவோம். அது நாம என்ன நினைச்சுக்குவோம், அவங்ககிட்ட அவங்க வேற யார்த்தையும் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்புறம் அப்பதான் நான் உண்மையா அன்போடு இருக்கிறேன்னு எனக்கு நானே ஜஸ்டிபிகேஷன். இதெல்லாம் சொல்லாம இருந்தா நான் உன்னோட உண்மையா இருந்தேன். நம்ம மேல நமக்கு தப்பு. இதக்கி சொல்லாம விட்டுட்டா நான் அவ பாரு நம்ம மேல இவ்வளவு உண்மையா இருக்கிறா, எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க, நாம இதை மறைச்சோம்னா நாம உண்மையான ட்ரூத்ஃபுல்லா இல்லையோ. இதுலதான் பிரச்சனையே. என்னது, ஒரு விஷயத்த சொல்லினா ஃப்ரெண்டு கிட்ட, அம்மாட்ட, அப்பாட்ட, யாரையோ ஒரு எடுத்துங்க, அவங்களுக்கு நான் ட்ரூத்ஃபுல்லா இல்லையோ அப்படிங்கிற இடத்துல போய் மாட்டி என்னத்த பண்ணிடுவோம், சொல்லக்கூடாத விஷயம் நல்லா புத்தி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மனதில் இந்த குழப்பத்தினால சரி இவங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்லிடலாம், எது இவங்க ஒருத்தர்கிட்ட மட்டும், அதுவோ யாருக்கிட்டையும் சொல்லாம இவங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்லலாம். இதுல எக்ஸப்ஷன் வர்றது குரு சிஷ்யனை தவிர மற்ற எங்கேயும் இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அவரு மட்டும்தான் அதை நீங்க நினைக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடிய. ஏன்னா அவருக்கு அந்த குருங்கிறவங்க அந்த மௌனங்கிற வாக்தபஸ் உள்ள ஊறி போனதுனால அவங்களுக்கு மறந்தும் கூட சொல்லணுங்கிறத தேவைப்படாது, அவசியமற்றது. ஆனா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ஒருத்தர்கிட்ட நம்பிக்கையா, ஏன் அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்றாங்க யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு கெடுதல் பண்ணுவதற்காக, நம்மளுக்கு கெட்ட பேர் உண்டு பண்றதுக்காக அவங்க சொல்றதல்ல. அவங்க வாக்தபஸ் இல்லாதவர்களிடம் நீங்க ஒரு உண்மையை சொல்லும் போது, உண்மையா இருக்கலாம், உண்மை ரகசியம் பிளஸ் உண்மையா இருக்கலாம், தப்புன்னு சொல்ல. என்னன்னு பாருங்க, நீ யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்க வாக்தபஸ்ல இருக்கிறாங்களா இல்லையா நம்மளால ஜட்ஜ் பண்ண போட முடியாது. அப்ப அவங்க சத்துவ குணம், தமோ குணம், ரஜோ குணம் மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ட்ரோல்லயே இல்ல. நாம போய் ஒன்ன சொல்லி அவங்க சத்துவ குணத்துல இருக்கும்போது அமைதியா பொறுமையா வச்சிருந்திருப்பாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அவங்க ரஜோ குணத்துக்குள்ள வரும்போது யாராவது அவங்களுக்கு ஒருத்தர் சிக்கும் போது அவங்களையும் அறியாம சொல்லித்தான் ஆக வேண்டும். இத புரிஞ்சுக்குங்க. அவங்களுடைய இயலாமை எது? ரஜோகுணத்துக்கு தலை தூக்கும் போது அவங்க மனதில் எதையும் ரகசியம் வச்சிருக்கவே முடியாது. பார்த்துக்கு தமோ குணத்துல மறந்துடுவாங்க. ஆனா ரஜோகுணத்துல இருக்கிறவங்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. ஏன்னா பிரிடாமினண்டா ரஜம் சொல்லல. ஒரு மனிதன் காலையில சத்துவமா இருக்கா, மத்தியானம் ரஜோவா இருக்கா, நைட்டு தமோ குணத்துக்கு போறாரு ஒரு மனிதனும். அப்ப அவன் எப்ப ரஜோ குணத்துக்கு வருவான், எப்ப அவனால தன்னுடைய கண்ட்ரோலை இழக்கிறான், ரகசியத்தை காப்பாற்றும் சக்தியை அவன் எப்ப இழப்பான் என்று நமக்கு தெரியாது. இத செஞ்சுக்கிட்டீங்கன்னா வாய் நீ சொல்லலான்னு அந்த சுபாவமாவே நீங்க அது ஏன்னா இந்த ஞானத்தை உள்ள போடத்தான் நமக்கு அறிவுபூர்வமாக ஏன் மத்தவங்கிட்ட தேவையான விஷயத்த சொல்லணும். அதை நான் சொல்லல. ரகசியம், குஹ்யதா வார்த்தை பாருங்க, ரகசியம், ஏதோ ரகசியம், அதை காப்பாற்றணும். நீங்கன்னா ஒருத்தட்டு கூட சொல்லக்கூடாது. அப்ப சொல்லக்கூடாது அட்வைஸ் இல்ல. வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் இட்? அவன் எப்ப ரஜோ குணத்துக்கு வருவாங்க, அப்ப எவங்க அவங்களுடைய தன்னுடைய தன்மை இழப்பாங்களோ அப்ப கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணுங்க. உள்ள பிரஷர் ஆயிக்க அவங்களுக்கு. அவங்க நினைப்பாங்க இவங்க ஒருத்தட்டு மட்டும் சொல்லிடலாம்,
ஏய் நீ யார்கிட்ட சொல்லும் போதே நிறைய பேர் பாருங்க, ஜி யார்கிட்ட சொல்லிடாதீங்க ஜி, நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அது தேவையே இல்லை. அதனால அந்த குரு நான் அந்த மாதிரி நிறைய என்னோட குருட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்ப அவர் நமக்கு அங்க கண்டிப்பா அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அங்க இருக்கும். ஏன்னா அவருக்கு அந்த குணத்தினுடைய குணாதீத்ததாக இருப்பவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. நீங்க சொன்னதை சொல்லித்தான் அவருக்கு ரஜோ குணத்துக்கு வரணும், அவருக்கு குணத்தை கடந்து உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு இந்த பிரச்சனை இல்ல. சோ நீங்க சொல்லுங்கன்னு சொன்னா கூட மறந்துடக்கூடிய வாக்கு அவங்க இருக்கிற போது அங்க பிரச்சனை கிடையாது. அவரை தவிர குருனா நம்மளுடைய டைரக்ட் கான்டாக்ட்ல குருவா இருக்கும். இப்ப நாம வேற ஒரு குரு பார்க்க அங்கெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுடைய எனக்கு டைரக்ட் குரு ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா, அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ண முடியும். ஏன்னா அவர்கிட்ட சொன்னாக்க சில விஷயங்களுக்கு பதிலே கிடைக்க போகுது. நமக்கு ஒரு பிரச்சனை போது அங்க ஷேர் பண்ணித்தான் ஆகணும். அந்த கட்டாயத்துல பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் குணாதீத்தனாக, ஒரு ஸ்ரோத்திரியமாக, ஒரு பிரம்மனிஷ்டமாக இருக்கிறவருக்கு இது ஒரு விஷயம். அப்பத்திக்கு அது என்ன சொல்யூஷன் சொன்னாரு அவர் மறந்துட்டு அவர் வாழ போறாரு, அவரு போயிடுவாரு. ஆனா நீங்க மத்தவங்க யார் வேணா வச்சுக்க, கணவனாக இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், பசங்களா இருக்கலாம், இங்கதான் நம்ம ஏமாறுற இடமே. சொல்லிட்டோம்னா அவங்க எப்ப குணத்தை மாறுவாங்க, எப்ப அவங்க சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இதுல நமக்கு எப்படிங்க அவங்க சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் உங்களிடமிருந்து வாங்கியிருப்பார்கள். அந்த அன்பு கருணை எல்லாம் குறை கிடையாது. சொல்லிட்டோம்னா என்ன நினைக்கிறது, வேற நமக்கு மேல இவங்களுக்கு நம்ம மேல அன்பு குறைஞ்சு போச்சு, அதனாலதான் நான் சொன்னது போய் அங்க சொல்லி வச்சுட்டா நாம நினைக்கிறோம். ஐயோ அன்பு கருணையில் பிரச்சனை இல்லை, அங்க இருக்கும். இறக்கிற வரைக்கும் நம் தாயோ தந்தையோ கணவரோ அன்புடன் கருணையுடன் இருப்பார்கள். மத்தவங்கிட்ட போய் அவர் சொல்லிட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நம்ம பாக்குற ஆட்டிடியூட வேற. இவங்க வேற சொல்ல வேண்டாம்னு சொன்ன போய் சொல்லி வச்சுட்டான், சொல்ல வேண்டாம். அப்ப அவங்க மேல நமக்கு என்ன வருது, கோபம், வெறுப்பு, எரிச்சல் எல்லாம் வருது இல்லையா. அவங்களுடைய கருணையை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ற பாத்தீங்களா, கேட்டா அந்த வாழ அதில் குறை கிடையாது. அது ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் நான் சொன்ன விஷயத்தை ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறதுக்கு இயலாமையில் சொல்லி இருக்கிறார்கள். அன்பு கம்மியினாலேயோ கருணை கம்மியினாலேயோ உங்க மேல இருக்கிற வெறுப்பினாலோ அல்லது உங்க மேல இருக்கிற கோபத்தினாலோ சொல்லி இருப்பாருங்கிறது கிடையாத காரியம். அது அவங்களுடைய குணம், அது அப்படித்தான், வேற வழி கிடையாது. சோ அதுக்கு நாம என்ன எப்படி வாழ தெரியணும், கப்சு பிரச்சனை இல்லையா. ரகசியம் நீங்களே சொல்றீங்க, அது ஏன் போய் இன்னொருத்தர் சொல்றீங்க, உங்கோட வச்சுக்குங்க, நீல கண்டா முடிஞ்சு போச்சு. எது வாயில வரப்படாது, உள்ளேயும் முழுங்கிடக்கூடாது, வெளியிலையும் துப்பிடக்கூடாது. எங்க வச்சுக்கணும், கண்டக கண்டியா, அதுதான் நீல கண்ட. அடுத்தது ஞானவதாம் ஞானமகம், சொல்லவே வேண்டாம். ஞானம் உடையவர்களுள் நான் ஆத்ம ஞானமாக இருக்கிறேன். அல்டிமேட். அந்த அவங்ககிட்ட ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார்கள், ஆத்ம ஞானத்தை உடையவர்கள்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அவர்களுடைய ஞானமும் நான் தான், அது அவங்களுக்கு சொந்தமானது அல்ல. என்ன ஞானமா இருந்தாலும் அவருதான், எந்த ஞானமா இருந்தாலும் இறைவன் தாங்க. ஆத்ம ஞானம் அல்ல, அது அல்டிமேட் சொல்ற. ஞானத்தில் அல்டிமேட் எது, நம்ம இப்படித்தானே பார்த்துட்டு வர ஒண்ணுன்னா, குதிரையில் அல்டிமேட், யானையில் அல்டிமேட். அப்ப ஞானத்தில் அல்டிமேட் சொல்றாருன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எல்லா ஞானமும் அவராக இருக்கிறார். நாம நினைக்கிறோம் ஒரு குழந்தைக்கு ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு ஸ்கூல் நடத்துறாங்க, ஒரு ஸ்கூல்ல ஸ்டாஃப் வச்சு நடத்தி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அந்த டீச்சர் ஞானத்தை கொடுக்குறாங்கன்னு. எந்த ஒரு மனிதனாலும் ஞானத்தை ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது. என்னன்னா அஞ்ஞானத்தை விளக்குறோம். அது வேதாந்தமா இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, அவனுடைய ஞானம், ஏன்னா அது இறை தத்துவம், அங்க ஞானம் இருக்கு. அந்த டீச்சர் என்னதான் பண்றாங்க, அந்த ஸ்கூல் என்னதான் பண்ணுது, பிசிக்ஸ் டீச்சர் வர்றாங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல இருக்கிற ஞானம் உள்ள இருக்கு, அந்த அஞ்ஞானத்தை விளக்குகிறார்கள். ஞானத்தை கொடுத்தல் என்பது நாட் பாசிபிள், அது கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எவ்ரிபடி இஸ் இம்பாய்ப்ட் வித் ஃபுல் ஞானம். பட் என்ன மூடி இருக்குது, அஞ்ஞானம். அதனாலதான் பாருங்க, ஒரு மனிதன் அஸ்ட்ராலஜி ஓகே படிக்கிறான், எல்லாமே உள்ள இருக்கிறதுனாலதான் ஒரு மனிதன் மூளை எங்கெங்க போகுதுன்னு பாருங்க. அஸ்ட்ராலஜியும் படிக்குது, பிசிக்ஸும் படிக்குது, கெமிஸ்ட்ரியும் படிக்குது, லாவும் படிக்குது, டாக்டரும் படிக்குது, இன்ஜினியரிங் படிக்குது. மனித மூளை இப்படி ஒன்னா வைங்க,
அவன் எந்த இடத்துல அஜ்ஞானத்தை விளக்குறானோ அதுல அவன் போயிட்டே இருக்கிறான். மத்ததுல அஜ்ஞானம் அப்படியே உள்ள இருக்கு அவனுக்குள்ள. எந்த இடத்துல அவன் அஜ்ஞானத்தை ஓபன் பண்ணி விடுறானோ, அஜ்ஞானத்தை விளக்குறானோ அந்த ஃபீல்ட் அவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறான். சோ எல்லா ஃபீல்ட்லயும் ஒரு மனிதன் போக முடியுதுன்னா, ஞானத்தை பெற்று இல்லாத ஞானத்தை பெற்று அவன் போவதில்லை. இருக்கிற எந்த ஃபீல்டு அவன் நினைக்கிறானோ அந்த ஃபீல்டு இருக்கிற அஜ்ஞானத்தை விளக்கணும்னு ஒரு மனிதன் எந்த ஃபீல்டு வேணா என்ன பண்ண போக முடியுது. இன் ஆல் ஃபீல்டு அவனால போக முடியுதுன்னு ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கணும். எல்லாமே உள்ள இருக்கு. அவன் எந்த ஃபீல்ட் அஜ்ஞானத்தை விளக்குறாரோ அதுல டாப்புக்கு போயிட்டே இருக்கிற. அது அது பேசிக். அதனாலதான் சொல்றது, இந்த ஞானம் அஜ்ஞானத்தை விளக்குற இடத்துல காசு வாங்கக்கூடாது. அதுதான் பேசிக். ஸ்கூல்ஸ் நடத்துறதா இருந்தாலும் சரி. அதனாலதான் உணவு கொடுப்பதற்கு காசு அந்த இடத்துல கிவ் அண்ட் டேக் என்ன கன்சியூமர் கான்ட்ரிபியூட்டர்ங்கிற பேச்சே கிடையாது. அங்க இப்ப நான் ஒருத்தர் கொடுக்குறேன், அவங்க வாங்குறாங்க. உணவு அப்படி எடுக்கக்கூடாது, ஞானம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வைத்தியம். ஏன்னா வைத்தீஸ்வரராக இறைவன் இருந்தா மட்டும்தான் அந்த நோய் குணப்படுத்த முடியும். டாக்டர் ஆஃப் ஹிஸ் ஓன் எதையும் பண்ண முடியாது. டீச்சர் ஆஃப் ஹிஸ் ஓன் எதையும் பண்ண முடியாது. ஒரு ஞானத்துல கொடுக்க முடியாது. நோயை அவங்க டாக்டர்ல நிவர்த்தி பண்ண முடியாது. அந்த நோயை விளக்குவதற்குண்டான மருந்தை கொடுக்க முடியுமே தவிர உள்ள போய் அந்த மருந்து வேலை செய்வது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? மருந்து கொடுத்தா எல்லாத்துக்கும் நல்லா போயிருதேன். அப்போ அந்த வைத்தீஸ்வரனாக இருந்து இறைவன் தான் உடலில் இருக்கிற நோயை போக்குவராக இருக்கிறார். அவர் செய்யற வேலைக்கு நான் காசு வாங்கக்கூடாது. ஞானமாக இறைவன் உள்ள இருக்கிறாரு. அஜ்ஞானத்தை விளக்குறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, காசு வாங்கப்படாது. அன்னம் என்ன இந்த அன்னமாக யார் இருக்கா? இறைவன் தான் இருக்கிறார். அன்னமாக பூமி தான் அன்னம். பூமியை கொடுத்தவர் இறைவன். அங்க பஞ்சபூதங்கள் இருந்து இந்த பஞ்சபூதம் எடுத்துக்குது. அப்ப 10 பூதங்களுக்கு கொடுக்குது. இதுல என்ன ஆகக்கூடாது, கன்சியூமர் கான்ட்ரிபியூட்டர்ங்கிற பேச்சே கிடையாது. எல்லாருமே என்னதான் கன்சியூமர் ஃப்ரம் பகவான். தி ஒன்லி கான்ட்ரிபியூட்டர். உணவு, நோய் ஆரோக்கியம் வச்சுக்கலாம். நோய் வேண்டாம், ஆரோக்கியம். உணவு, ஆரோக்கியம், ஞானம், இந்த 3க்கும் ஒன்லி கான்ட்ரிபியூட்டர் இறைவன். நாம எல்லாரும் என்னதான் கன்சியூமர். அதுல எதுக்கு போய் கிவ் அண்ட் டேக் பாலிசி? அது கிடையாது. என்ன படத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தவறு. அதனாலதான் பணம் வாங்குவது இல்லைன்னு நான் சொல்றேன். இந்த விஷயத்துக்கு பணம் வாங்க கூடாது சாஸ்திரம் சொல்லுது. அது அனைவரும் இறைவனாக இருக்கிறார். அடுத்தது, யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹம் அர்ஜுன ந ததஸ்தி விநாயத்து ஸ்யான்மயா பூதம் சராச்சரம். அடுத்தது, அர்ஜுனா சர்வபூதானாம் எத்துச்ச பீஜம் அபி அகம். சர்வபூதானாம் எல்லா உயிர்களும் எடுத்துக்கலாம். பூதம்னா பஞ்சபூதம்னு எடுத்துக்கலாம், அல்லது எல்லா உயிரினங்களும் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் நான் என்னது, பீஜம். பீஜம் என்ன? விதை. விதைன்னு என்ன? காரணம். மரத்துக்கு ஏன் அது பீஜம் பேர் வைக்கிறோம்? காரணம். அந்த மரம் வரக்கு எது காரணம்? விதைதான் காரணம், மரம் காரியம். அதை போல இந்த பஞ்சபூதங்களா இருந்தாலும் சரி, அல்லது இந்த உயிரினங்களா அனைத்துக்கும் இறைவன் நான் என்ன சொல்றாரு, எது வித்தோ அதுவும் நானே, காரணம் நான் தான். இங்க பாக்குறது எல்லாமே என்னது? எல்லா சரீரமும் காரியம், இங்க படைக்கப்பட்ட அனைத்தும் காரியம். நான் என்னது? மண்ணு. நீங்க பாக்குறது பானைன்னு பாக்குறீங்க, ஆனா மண்ணை தவிர்த்தது வேறு அல்ல. சோ உபாதான காரணமாக நான் இருக்கிறேன்னு ஈஸ்வரனாக இருந்து கிருஷ்ணர் பேசுகிறார். கிருஷ்ணர் என்னவா இல்ல? காரணமாக இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அவர் எப்படிங்க? அப்புறம் அவருக்கு முன்னால உலகம் இல்லையா? யோசனை பண்ணிக்கணும் இதெல்லாம். இந்த இடத்துல ஈஸ்வர தத்துவமாக இருந்து கிருஷ்ணர் பேசுறார். என்ன? அனைத்துக்கும் காரணம். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? கிருஷ்ணனோட நின்னோம்னா என்ன பண்ணுவோம்? அனைத்துக்கும் காரணம் கிருஷ்ணா. சொல்லு கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. அனைத்துக்கு காரணம் ஈஸ்வர. லாஜிக்க யோசனை பாருங்க. கிருஷ்ணர் வருவதற்கு முன்பு உலகம் இருந்தது. அவர் எப்படி காரணமாக முடியும்? அவருக்கு ஒரு பிறப்பு இருந்தது. கிருஷ்ணருக்கு ஒரு பிறப்பு இருந்தது. ஒரு காலத்துல இருந்தார், இப்ப இல்ல. அப்ப என்ன புரியணும்? அவர் ஈஸ்வரனாக இருப்பார். அவரு ஈஸ்வர தத்துவம் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து வந்ததுன்னு சொல்லுங்க, கரெக்ட். ஆனா இந்த ஸ்லோகத்துல யார் பேசுறா? ஈஸ்வர தத்துவமாக இருந்து
கிருஷ்ணர் பேசுகிறார். அப்ப என்ன சொல்றாரு? அனைத்துக்கும் காரணம். இப்ப நாம சிருஷ்டியில் நிறைய பார்த்திருப்போம். நிமித்த காரணம், மெட்டீரியல் அல்லது இன்டெலிஜென்ட் காஸ், உபாதான காரணம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2 காரணமும் நான் இருக்கிறேன். 2 நான் தான். பீஜம், அது பஞ்சபூதத்துக்கு நான் தான் பீஜம். பிரகிருதிக்கு நான் தான் என்னது? பீஜம். எல்லா ஜீவராசியோட சரீரத்துக்கும் நான் தான் பீஜம். எல்லாம் என்னது? மாயா. அந்த மாயாவுக்கு காரணம் என்னது? நான் தான். அகம் நானே. இவர் என்ன சொல்றாரு? நான் இன்றி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அசையறதும் கிடையாது, அசையாது எதுவுமே நான் இன்றி இல்லை. நான் காரணமாக இல்லைன்னா இங்க எதுவுமே இருக்காதுங்கிறாரு. என்ன சொல்றாரு? மயா வினா, நான் இல்லைனா. ஈஸ்வர தத்துவம் சொல்றாரு, நான் இல்லைனா எது எது சாத்து இருக்கிறதோ. இங்க எல்லாம் எது எது இருக்குது? சிலதெல்லாம் அசைஞ்சிட்டு இருக்குது. தத்து, அத்தகைய. சியாத்துக்கு அப்புறம் தத்து, அத்தகைய. மயா வீணா, நான் இன்றி எத்து எது சியாத்து இருக்கக்கூடுமோ. அப்படி எதுவுமே இல்லைங்கிறார். நான் இல்லாம எது எது இருக்கக்கூடுமோ. தத்து, அத்தகைய. பூதம், அது பஞ்சபூதமா இருந்தாலும் சரி, ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி. பூதம்னா வஸ்து, ஆப்ஜெக்ட். சராச்சரம்னா சர அச்சரம், அசைவது அசையாமல் இருப்பது. நாஸ்தி, ஏதும் கிடையாது. நான் இல்லாம சரமும் கிடையாது, அச்சரமும் கிடையாது. அசைகின்ற பொருள், அசையாத பொருள். அவ்வளவு உலகத்தை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு அசையும், இல்லைன்னா ஒண்ணு அசையாது. அப்படி பிரிக்கிறாரு. ஜகத்துங்கிறதுக்கு வேற என்ன வர? சராச்சரம். இந்த உலகங்கிறது கிடையாது. நான் இல்லாம இங்க எதுவும் கிடையாது. அப்போ நான் காரணம். என்ன சொல்ல புரிய வைக்கிறாரு? நான் காரணம், நான் நிமித்த காரணமும் நான் தான். இன்டெலிஜென்ட் காஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், ஜெகத், படைக்கப்பட்ட அனைத்தும். ஆனா நகர்றது நகராதது. அனைத்திற்கும். இப்ப சூரியன்னா நகராதது, பிளானட்ஸ்னா நகரக்கூடியது. அப்படி பிராடா திங்க் பண்ணணும். நகர்வது நகராதது, உயிருள்ளது உயிருற்றது. உயிருள்ளது சில நகராம இருக்கும். மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்கும். சோ உயிருள்ளது உயிரற்றதை விட நகர்வது நகராதுன்னா ஹோல் ஜெகத், படைக்கப்பட்ட அனைத்தும் நான் இல்லாம கிடையாது. ஏன்? நான் தான் நிமித்த காரணம், நான் தான் உபாதான காரணம், நான் தான் இன்டெலிஜென்ட் காஸ், நான் தான் மெட்டீரியல் காஸ். அப்ப நீங்க இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் அது இறைவனை தவிர வேறு கிடையாது. நானின்றி எதுவும் இல்லை. அதான் சொல்ற இந்த இடத்துல அவர் அதான் சொல்ற, நானின்றி எதுவும் கிடையாது. ஆதி காரணம் இறைவனே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு இன்னொரு காரணத்தை சார்ந்து உலகத்துல ஒண்ணு எடுத்தீங்க அப்படின்னா அது இன்னொன்னு சார்ந்து இருக்கும், அது இன்னொன்னு சார்ந்து இருக்கும். இன்னொன்னு ஒரு சமயத்துல காரணமா இருக்கிறது காரியமாயிரும். நம்ம நிறைய பார்த்திருக்கேது. காரண காரியம் தான் உலகமே. ஒன்னா காரியமா இருக்கும், அதை பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொன்னு காரணமா இருக்கும். அதை ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அது காரியமாயிரும், அதுக்கு இன்னொன்னு காரணம் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா ஆதி காரணம் அப்படி பார்க்கணும். ஆதி காரணம் அதான் அர்த்தம். இறைவன். இதெல்லாம் சொல்லி முடிச்சு இப்ப என்ன ஆகுறாரு? இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். டிக்ஷனரி வேர்டுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் நானாத்தான் இருப்பேன். டிக்ஷனரி இல்லாத வேர்டு இருக்குது. உலகத்துல சில விஷயங்கள் இருக்குது. டிக்ஷனரியிலே இல்லாத விஷயங்கள் கூட எங்க இருக்குது? உலகத்துல இருக்குதா? அதுவும் நான் தான். சொல்லி மாளாதுங்க சொல்றாரு. நான் தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏஷ தூ தேசத புரோக்தக விபூதிர் விஸ்தரோமயா. ஃபர்ஸ்ட் வேர்டு பரந்தப. அர்ஜுனா மம என்னுடைய திவ்யானாம் திவ்யமான
விபூதினாம் விபூதிகளுக்கு இந்த மாதிரி சொல்ற இந்த விபூதிகளுக்கு அந்தக ந அஸ்தி எல்லை இல்லை. அந்தக ந அஸ்தி சொல்லி முடிக்க முடியாது. து ஆயினும் அத்தனையும் இப்ப என்னால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆயினும் நான் என்ன பண்றேன், விபூதேகே விபூதேர் இருக்கு, விபூதேகே விபூதிகளின் ஏஷக இந்த விஸ்தரக விரிவானது, மயா என்னால், உத்தேசதக ஒரு உத்தேசமா நான் சொன்னேங்கிற ஒரு ஆர்டர்ல அதுல எதிர்பார்க்க கூடாது. எனக்கு எது எது ஞாபகம் வந்து அதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. ஃபுல்லா என்னால சொல்ல முடியாது, ஒரு ஆர்டரு எதுவும் கிடையாது, ஒரு உத்தேசமா நான் பாட்டுக்கு சொன்னேன். அதை உத்தேசமா உத்தேசமாகவே தான், தமிழே அதே தான் சொல்லுவோம், உத்தேசமாக புரோக்தக கூறப்பட்டது. எல்லா விபூதிகளையும் கூறிட்டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா விபூதி என்னால கூறவும் முடியாது. டிக்ஷனரி எடுத்து வச்சாலும் அதுல இல்லாத விபூதி எல்லாமே இருக்க போகுது, அத்தனை என்னால கூற முடியாது. உத்தேசமா நான் சொன்னேன். அதனால என்ன எதிர்பார்க்காதீங்க, இதுல ஏதாவது ஆர்டர் இருக்குதா, இதுல ஏதாவது முறை இருக்குதா, அது எதையும் திங்க் பண்ணாதீங்கன்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு. அப்பப்ப என் மனதுக்கு எது ஞாபகம் வந்து சொல்லிட்டு வந்து இங்கொண்டு அங்கொண்டு அப்படித்தான் நான் சொன்னேனே தவிர முழுமையாக சொல்லிட்டேன் இதை தவிர சொல்லப்படாததெல்லாம் விபூதி இல்லைனோ அப்படிலாம் நினைக்க கூடாது. இறைவனுக்கு சொல்லியே அப்ப இது விபூதி இல்லையா, அதனால ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவரே விட்டார். உத்தேசமா எனக்கு எது எது ஞாபகம் வந்ததோ அப்ராக்சிமேட்டா சொல்லிட்டேன், ஆனா ஃபுல்லா நானு சொல்ல முடியாது, சொல்லவும் இல்லைன்ட்டு. அதுதான் அந்த இந்த ஸ்லோகமே அதான் சொல்லுது. அது கணக்கில் அடங்கா விபூதிகள், கணக்கில் அடங்கா, அதையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஏன் கூறணும், சொல்ல முடியாத விஷயத்தை ஏன் கூறணும் அப்படின்னா, பகவானுடைய பெருமைகளை புரிந்து இங்கு காண்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்லன்னா அதுல நம்ம கொஞ்ச நேரம் அபியாசம் மனதுக்கு செய்யணுங்கிறதுக்காக இறைவன் இந்த விபூதி யோகத்தை கொடுத்திருக்கிறாரே தவிர தற்பெருமை பேசுவதற்காக அல்ல. அதத்தான் சொல்ற. அடுத்தது விபூதி மத் சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேவ வா தத்தேவ வாவ கச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம். எத்யத்து எந்தெந்த சத்துவம் பொருள் ஆப்ஜெக்ட், விபூதி மத்து இந்த உலகத்தில் பெருமையுடையதோ எந்தெந்த பொருள் விபூதி மத்து, மத்து மத்தல என்ன உடைய பெருமையுடையதோ, மூணு சொல்றாரு. விபூதி மத்து பெருமையுடையது, ஸ்ரீமத்து மத்து நாங்க சான்ஸ்கிரிட்ல உடையதுன்னு அர்த்தம், வத்து மத்தெல்லாம் உடையதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து எந்தெந்த பொருள், சத்துவம்னா பொருள் ஆப்ஜெக்ட், விபூதி மத்து பெருமையுடையதோ, ஸ்ரீமத்து ஸ்ரீமத்து அப்படின்னா எழுதுங்க விளக்க சொல்றேன், திருவுடையதோ ஆஸ்பீஷியஸ், திருவுடையதோ பெருமையுடையதோ திருவுடையதோ ஆஸ்பீஷியஸ்
ஊர்ஜிதம் ஏவவா, சிறப்புடையதோ. ஒரு வேர்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. பெருமைங்கிறது வேற, திருவுடையதுங்கிறது வேற. ஊர்ஜித்தம்னா சிறப்புடையது. என்னங்க பெருமைன்னா என்ன, சிறப்புன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே, அப்படித்தான் தோணும். சான்ஸ்கிரிட்ல 3க்கு 3 மீனிங் இருக்கு. திருவுடையதோ, ஊர்ஜிதம்பா, சிறப்புடையதோ, தத்து தத்து. அங்க எத்து போட்டோமா, இங்க தத்து தத்து. அவைகள் எல்லாமே என்னது, மம. இந்த உலகத்துல எது எது நீ ஸ்ரீமத்துன்னு பாக்குறியோ, ஊர்ஜித்தம்னு பாக்குறியோ, விபூதின்னு பாக்குறியோ, அனைத்தும் என்னது, மம. ஒரே வார்த்தை. இந்த இடத்துல மமன கிருஷ்ணன் கிடையாது, அது ஈஸ்வர. என்னுடைய. என்னுடைய அது என்ன சொல்றாரு, தேஜோம்ச சம்பவம் வா. முக்கியமான வேர்டு, தேஜோஷ சம்பவம் வா. சம்பவம் ஏவ. தேஜோஷ அம்சம்னாங்க ஓர் அம்சம். என்னுடைய சக்தியில இதெல்லாம் ஓர் அம்சம், இறைவனின் ஓர் அம்சம், ஒரு சக்தி இதெல்லாம். துவம் அவகச்ச, அதை நீ தெரிஞ்சுக்கங்கிற. நைஸா என்ன சொல்றாரு பாருங்க, என்னுடைய பெருமைகளை, என்னுடைய என்னுடைய சிறப்பு, இந்த உலகத்தில் இருக்கிற எந்தெந்த பொருள் வந்து பெருமையுடையதோ, திருவுடையதோ, சிறப்புடையதோ, அதெல்லாம் என்னதுதான். ஆனா என்னுடைய சக்தியினுடைய ஒரு அம்சம், ஒரு என்ன சொல்ற, ஒரு அம்சம் தான் அது. அதை நீ துவம் அவகச்ச. அவகச்சன என்ன, மே யூ நோ, மே யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நான் இன்னொரு வேர்டா வரலாம். விபூதிங்கிறத நம்ம பார்த்தோம், இறைவனுடைய வெளிப்பாடு. ஸ்ரீ அப்படின்னாங்க சக்தி. எந்தெந்த வேர்டு ஸ்ரீக்கு வரும்னு சொல்றேன். சக்தி, அழகு, பிரில்லியன்ஸ், அதுக்கு என்ன சொல்றது, ஒளி, அப்புறம் ஒரு திறன், புகழ். இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவோம், இதத்தான் லக்ஷ்மிக்கு பேர் வச்சிருப்போம். என்ன பேரு, தானிய லட்சுமி, தனலட்சுமி. ஒருவருக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, தைரிய லட்சுமி, தானிய லட்சுமி, அதெல்லாம் தான் ஸ்ரீ. அதனாலதான் அந்த லட்சுமிக்கு நம்ம அஷ்டலட்சுமி சொல்றோம் பாத்தீங்களா. அந்த ஒரு விஷயமும் ஸ்ரீ. திறன், ஒரு குழந்தை சந்தான லட்சுமி, இன்னொன்னு சொல்லுவோமே சௌபாகிய லட்சுமி, வித்யாலட்சுமி அறிவு, தானிய லட்சுமி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்ரீ. இது வந்து ஸ்ரீமத், அதெல்லாம் நான் தாங்கிறது. அடுத்து என்ன சொல்லி நமக்கு என்ன தெரியும், விபூதி பார்த்துட்டோம். அடுத்தது ஊர்ஜிதம்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸ்ரீ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், விபூதி பார்த்துட்டோம். அடுத்து ஸ்ரீமத் பார்த்துட்டோம். அடுத்து இப்ப ஊர்ஜிதம்னா என்ன. ஊர்ஜிதம் அப்படின்னாங்க அந்த சக்தியில், எத்தனையோ சக்தி நான் சொன்ன பாத்தீங்களா, அதில் சிறப்பு வாய்ந்ததுக்கு பேர் ஊர்ஜிதம் பேர். அரசன் இருக்கிறாங்க, சோழ அரசர்கள், ராஜராஜ சோழன், அவன் ஊர்ஜிதன். சோழ அரசர்கள் எல்லாமே சிறப்பு வாய்ந்தவர்கள் தான். அவங்களாட்ட உலகத்தை ஆண்டவர்கள் இந்த உலகத்துல மறுபடியும் ஆள் கிடையாது. அப்போ எல்லாருமே சிறப்பு வாய்ந்தவர்கள், எல்லாருமே ஸ்ரீமத்து. எல்லா சோழ அரசர்களும் என்னது, ஸ்ரீமத், சக்தியுடையவர்கள், அறிவுடையவர்கள், ஸ்ரீமத், நோ டவுட் இன் தட். அவங்க எல்லாம் விபூதி ஆஃப் பகவான், புரிஞ்சுதுங்களா, விபூதி ஆஃப் பகவான் தான் அவங்க எல்லாருமே ஸ்ரீமத். ஆனா அதுல ராஜராஜ சோழன் வரும்போது ஊர்ஜிதம், அதில் சிறந்தவர். அது யாருதான், நான் தான். புரிஞ்சு கடைசியில் என்ன சொல்றாரு, அதுவும் நான் தான். அதான் சொல்ற ஊர்ஜிதம் எல்லாமே என்னுடைய ஒரு அம்சம் அப்படிங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம், இது எல்லாமே நீங்க பார்த்துட்டே இருந்தாலும் தத்து மம தேஜோ சம்பவம் அவகச்ச. அவகச்சன புரிந்துகொள், அவை அனைத்தும் என்னுடைய தேஜஸின் ஓர் சக்தியிலிருந்து உண்டானது. பகவானுடைய, பகவான் என்ன தெரியும் உங்களுக்கு, ஸ்ரீ, ஐஸ்வர்யம், யசக, வைராகியம், ஞானம், வீரியம், இந்த 6 உடையவர் பகவான். காத்தல், படைத்தல், அழித்தல் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர். இதெல்லாம் நீ தெரிஞ்சாலுமே அவர்தான் பகங்கிறது, அத்தனையும் அவருக்குள்ள உள்ளடக்கியவர், அவர்தான் ஐஸ்வர்யம், அவர்தான் அப்படின்னு நீ தெரிஞ்சிட்டா, அதெல்லாம் ஒரு பங்குன்னு என்ன தெரியுங்களா, அது வந்து சகுண பிரம்மம், என்னுடைய ஒரு அம்சம். இதனால உனக்கு என்ன கிடைக்காது, மோட்சம் கிடைக்கும். இதை அறிந்து கொள்வதனால் பெருமைகளை, ஸ்ரீ,
ஊர்ஜிதம் இவற்றை தெரிந்து கொள்வதால், பகவானுடைய ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்வதால், பகவானுடைய வைராகியத்தை தெரிந்து கொள்வதால், பகவானுடைய யசஸை தெரிந்து கொள்வதால், பகவானுடைய வீரியத்தை நீ தெரிந்து கொள்வதால், என்ன அதெல்லாம் தெரிஞ்சாலும் அது என்னை அறிந்ததுல நீ அறிஞ்சு வச்சிருக்கிறது என்னது? ஒன் பார்ட். ஏன் அதெல்லாம் என்னது? சகுண என்னுடைய ஒரு அம்சம். சகுண பிரம்மமாக நீ என்னை அறிந்து வைத்திருக்கிறாய். அதுல என்ன கிடைக்காது? அதை அறிவதன் மூலமாக மோட்சம் கிடையாது. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். நீங்க எல்லா விபூதியும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதன் மூலியமாக உங்களுக்கு மோட்சம் என்பது ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால மோட்சம் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம் தான் மோட்சம். எவ்வளவு அழகா பிரிச்சு சொல்றாரு பாருங்க. இவ்வளவு நேரம் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு நீ அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை பெறுவதற்கு என்ன வேணும்? ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வங்கிற ஈஸ்வர ஞானம் உதவும். பட் ஈஸ்வர ஞானம், ஈஸ்வரனுடைய சொரூப ஞானத்தின் மூலியமா தான் மோட்சமே தவிர ஈஸ்வரனுடைய அது அவருடைய தன்மைகளை தெரிந்து கொள்வதால், உலகத்தை படைத்தார், உலகத்தை காக்கிறார், உலகத்தை அழிக்கிறார், அது அவருடைய சகுண பிரம்மத்தினுடைய வேலை. அந்த மாயை பற்றி தெரிந்து கொள்வதாலோ, அவருடைய செயல்பாட்டை தெரிந்து கொள்வதாலோ, பகவானுடைய சக்திகளை நீ தெரிந்து கொள்வதால் நீ பகவானை அறிந்தது ஆகாது. அதத்தான் சொல்ற. அதன் மூலியமாக உனக்கு விபூதி யோகத்தை தெரிந்து கொள்வதால் மட்டும், இறைவனுடைய பெருமைகளை பேசுவதால் மட்டும், அதை அறிந்து கொள்வதால் மட்டும் முழு அம்சத்தை நீ, என்னுடைய முழு அம்சத்தை நீ அறியவில்லை. ஒரு அம்சம். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Very, very important to know the அம்சம் of பகவான். பட் அது எதுக்கு நம்ம படிக்கிறது அழகா கொண்டு வராரு. இத்தனை விபூதி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது எதற்காக? நிர்குண பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக. யூ ஆர் லேர்னிங் விபூதி யோகம். ஏன்னா நிறைய பேரு விபூதி யோகமே மோட்சம்னு உலகத்தில் அமர்ந்திருப்பதை பார்க்கிறோம். அதுதான் இந்த முக்கியமான ஒரு ஸ்லோகம். அது எண்ட் ஆஃப் த அத்தியாயம் முடிக்கும் போது கரெக்டா என்ன ஓடாரு பாருங்க. இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்துட்டு முடிக்கும் போது என்ன சொல்றாரு? இது உனக்கு மோட்சமே தராது. அதுதான் சொல்றாரு. ஒரு அம்சம். அப்ப ஒரு அம்சம் நீ என்னை பாதி தெரிஞ்சு வச்சிருக்கிற. அப்ப முழுமையான அம்சம் அப்படியே யாரு வரணும்? நிர்குண பிரம்ம தத்துவம். நிர்குண பிரம்மம் தத்துவம் அகம் பிரம்மாஸ்மி. இப்ப மெயினா நம்ம எதுக்கு அடுத்த ஸ்லோகம் பார்த்து நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதவா பகுநைதேன கிம் ஞாத்தேன தவார்ஜுன விஷ்டப்யாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். மீனிங் எழுதிக்கலாம். அர்ஜுனா, அர்ஜுனா அதவா தவிர, மேலும், பகுனா ஏத்தேன ஞானேன. இப்ப நான் சொன்ன கருத்தை சொல்றேன். பகுனா பலவிதமான, ஏத்தேன இப்ப எவ்வளவு இந்த கான்டெக்ஸ்டுவல் ஏத்தேன என்ன ப்ரோனோனு? விபூதி. ஏத்தேனா விபூதி ப்ரோனவுன். என்ன ப்ரோனவுன்? இந்த இடத்துல என்ன மீனிங் போடணும்? கான்டெக்ஸ்ட் என்ன இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு இந்த உலக அத்தியாயம் ஃபுல்லா? விபூதி ஞானேன. ஏன்னா ஏத்தேனங்கிற கரெக்டா ரீப்ளேஸ் பண்ண புரிஞ்சுக்கலாம் இறைவன் என்ன சொல்றாரு. ப்ரோனோன் என்ன யூஸ் பண்ணணும்? கான்டெக்ஸ்ட் என்ன ப்ரோனோன்? இப்போ ஏத்தேனங்கிறதுக்கு என்ன? இவைனா எது? விபூதி ஞானேன. விபூதி அம்சத்தின் விபூதி பற்றிய ஞானேன தவ கிம் என்ன பயன்? அதை மட்டும் தெரிஞ்சு வச்சு என்ன பயன் புரிச்சுக்கணும். அதை தெரியக்கூடாதுன்னு சொல்ல. அதை நீ தெரிஞ்சு வச்சதுனால கிம் என்ன? தவ கிம் என்ன பயன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்ஷேபார்த்தே. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, விபூதியை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஆக்ஷேபார்த்தே என்ன சொல்றாரு? உனக்கு பெருசா பிரயோசனம் இந்த பிறவியில் ஏற்படாது. என்ன பயன்? எல்லா நேரம் சொல்லி போட்டு ஸ்லோகமா சொல்லி போட்டு கடைசியில என்னங்கிறாரு? என்ன பயன்? ஏன்னா அப்பதான் அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கூட்டிட்டு போக முடியும். இல்லைன்னு இதுலயே உட்காந்துக்கிறது. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, ராமா ராமா ராமா, நரசிம்மா நரசிம்மா நரசிம்மா, இதுலயே உட்கார்ந்துகிட்ட அப்படின்னு அவதாரத்தை பற்றியோ அல்லது விபூதியை பற்றியோ என்ன பயன்? அகம் இப்ப கிளீனா சொல்றாரு. அகம் நான், இதம், இதம்னா இந்த,
கிருஷ்ணம் ஜகத்து. ஜகத் அனைத்தையும், கிருஷ்ணம்னா முழுமையும், வித்தவுட் சேஷா, வித்தவுட் எனி மீதி, ஜகத் அனைத்தையும் ஏகாம்சேன என்னுடைய ஒரு பாகத்தினால், இந்த உலகம் முழுவதையும் படைக்கப்பட்ட அனைத்தையும் ஏக அம்சேனா ஏக அம்சேன ஒரு பாகத்தினால் விஷ்டப்ய தாங்கி ஸ்திதஹா நிற்கிறேன். விஷ்டப்ய என்னுடைய ஒரு அம்சத்தினால் நான் இதை தாங்கி இருக்கிறேன். விஷ்டப்ய தாங்கி, ஸ்திதஹா நிற்கிறேன். இங்க இருக்கிற கங்கை மலை, இமயமலை எல்லாவுமாக நான் இருக்கிறேன் என் இறைவனை பற்றி அது முழுமையான ஞானம் ஆகாது. அதை பற்றி கங்கையா நான் இருக்கிறேன், இமயமலையா நான் இருக்கிறேன், காவிரியா நான் இருக்கிறேன், ஜந்து பிராணிகளாக நான் இருக்கிறேன், இப்படி எல்லாத்தையும் ஐராவதமாக நான் இருக்கிறேன், எல்லாமாக நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு இவை எல்லாவற்றை பற்றிய ஞானம், இறைவனை பற்றிய முழுமையான ஞானம் ஆகாது. முழுமையான ஞானம் ஆகாது. விபூதி ஞானம் மட்டுமே மோட்ச புருஷார்த்தத்திற்கு போதாது. அப்படி எழுதிக்கலாம். விபூதி ஞான மோட்சத்திற்கு போதாது, அவசியம், ஆனா அது போதாது. சோ என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது இறைவனுடைய கால் அம்சம் மட்டுமே. என்னுடைய அம்சத்தில் நான் இதை தாங்கி நிற்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உபாதான காரணமாக நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வதற்கு விபூதி யோகம் அவசியம். ஆனா நீ என்ன தெரியணும்? நிமித்த காரணமாக சத்தாக நான் இருக்கிறேன். அந்த கான்சியஸ்னஸ் என்பது உன் மனதில் வெளிப்படுகிற கான்சியஸ் என்பதும் என்னிடம் இருக்கிற கான்சியஸ் ஒரு அம்சம் இருக்கு இல்லையா, அதுவும் வேறு வேறு அல்லன்னு தெரியறதுதான் மோட்சமே தவிர என்னுடைய உபாதான காரணத்தை தெரிந்து கொள்வதால் மட்டும் மோட்சம் கிடையாது. அது ஸ்தூலமா இருந்தாலும் சரி, சூக்ஷ்மா இருந்தாலும் சரி, இறைவனை பற்றிய ஞானம் அவருடைய சொரூப ஞானம். இப்ப நாம பார்த்ததுல என்ன? சொரூப ஞானம் இல்ல, அதெல்லாம் அம்சம், ஒரு அம்சம், அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இதுதான் கடைசி ஸ்லோகம். இப்ப நம்ம விபூதி யோகம் படிப்பதனுடைய மெயின் ஒரு கான்செப்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, எதற்காக இது பயன்படுதுங்க நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மெயின் சைக்கலாஜிக்கலா பொறாமையும் வராது, கர்மமும் வராது. இதுதான் பேசிக். இந்த ரெண்டும் தான் நம்ம மனதை அமைதி வழக்களிக்கிறது. அமைதி இல்லாம மனநிலைக்கு போறதுக்கு காரணம், நம்ம கிட்ட எங்க பொறாம இருக்குன்னு நம்ம விசாரம் பண்ணி உள்ள பார்க்கும்போது, ஐயோ இதுக்கெல்லாம் தான் பொறாம போட்டிருக்கோம்னு தோணும். ஆனா பொறாமை இல்ல. என்னன்னாங்க, ஏன் பொறாமை கருவத்தை பத்தி இறைவன் கடைசியா சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம முடிச்சுக்கலாம்னா, இப்போ ஒண்ணு நம்ம வாழ்க்கையில ஒண்ணு அடையிறோம், மனம் அதுக்கு மேல இருக்கிற ஒன்ன காட்டும், அங்க போய் அடையிறோம். மனம் அதுக்கு மேல ஒன்ன காட்டும், அங்க போய் அடையிறீங்க, அதுக்கு மேல ஒன்ன காட்டும். ஏன்னா அப்பதான் நீங்க முன்னேறி போக முடியும். எந்த ஒரு விஷயத்துல நீங்க முன்னேறி போகணும்னா கண்டிப்பா மனம் இப்படி காட்டினாத்தான் நீங்க போக முடியும். இது தவிர்க்க முடியாதது. ஆனா உன்னை அடைந்ததற்கு பிறகு இன்னொன்னு காமிக்கும் போது அந்த விஷயத்தை உடையவர்கள் மீது நம்மள அறியாம என்ன வந்துரும்? பொறாமை. தவிர்க்க முடியாது. பொறாமை இல்லைன்னு சொன்னா முன்னேறாதவனுக்கு பொறாமையே கிடையாது. வேணா ஸ்டேட்மெண்ட் மாத்திக்கலாம். வாழ்க்கையில எதிரியுமே முன்னேறலீங்க, நான் அப்படியே நிக்கிறேன் அப்படின்னா கூட ஒரு ஸ்டெப் மேல இருக்கணும் பார்த்து மனசு பொறாமப்பட்டுதான் தீரும். அதுக்கு பொறாமை இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனக்கு படைக்கப்பட்ட சிஸ்டமே அப்படி. அகங்காரத்துல நின்னுதான் நீங்க ஒண்ணு சாதிக்கிறீங்க. அப்ப அகங்காரம் மேல இருக்கு. மனம் வந்து என்ன பண்ணும்? இதுக்கு மேல அங்க போய் நின்னு பாருங்க, அதுக்கு மேல ஒண்ணு காமிக்கும். அங்க போய் நில்லுங்க. அப்ப வாழ்க்கை ஃபுல்லா எதுல போய் சிக்கிக்கிறோம்? பொறாமை. அதுலயே அப்படி இறந்துடும். ஏன்னா போராடி போராடி அடுத்தது 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 அப்புறம் ஒரு நாள் ஆயுசு புரியும் போது நான் போறோம். சோ பொறாமைக்கு எந்த ஒரு மனிதனும் விடை கண்டுபிடிக்க தன்னாக தனக்குத்தானே பொறாமையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மனிதனால் விடுபட சக்தி கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க மெடிடேஷன் பண்ணுனா பொறாமை போயிரும். மெடிடேஷன் பண்ற காலத்துல மனம் அமைதிப்படுத்தி பொறாமைய அமுக்கி வைக்கலாம். யூ cannot eradicate the disease.
யூ கேன் ஃபைண்ட் அதை அமுத்தி வைக்கிறதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அலோபதியில பாத்தீங்கன்னா ஒரு காற்று வந்து உடனே போட்டு அதை அமுத்துறது. அதைத்தான் மெடிடேஷன்ல பண்ண முடியுமே தவிர வேரோடு பிச்சு எரிய முடியாது. நிறைய பேர் ஏமாற இடம் மெடிடேஷன் பண்றவங்கிட்ட பொறாம இருக்காது, அமுக்கி வைக்கப்பட்டிருக்கும். வெளியில காட்டாம அது என்ன இருக்கும், விதை ரூபமாக உள்ள போயிருக்கும், காரண ரூபத்திற்கு போயிருக்கும். ஸ்தூலமா இருந்திருக்காது, சூக்ஷ்மா கூட இருந்திருக்காது. ஆனா எங்க இருக்கும், பீஜத்தில் இருக்கும். ஏன், படைக்கப்பட்ட சிஸ்டம் அப்படித்தானே, நீங்க எப்படி நீங்க. அப்போ இறைவன் என்ன பண்றாரு, இப்படி ஒரு மனதை படைச்சிட்டு அதை அந்த மனதை படைத்த இறைவன் அந்த பொறாமையிலிருந்து எப்படி நீ விடுபட்டு கொள்ள வேண்டும் என்று இறைவனை தவிர வேற யாருனாலையும் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. எந்த ஒரு மனிதன் சொன்னாலும் அதுல எங்க ஒரு பக்கம் குறை இருக்கும். ஏன்னா அல்ப புத்தி, அல்ப சக்தி. சோ பொறாமையிலிருந்து விடுபட, அதனாலதான் பொறாமை வளருங்கிறது இறைவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அதுல இருந்து விடுபடுவதற்கு இறைவன் கொடுத்த சிஸ்டம் தான் விபூதி யோகம். இத நீங்க பண்ண பண்ண நீங்க தனியா விபூதி என்ன சொல்லுது, பொறாமையிலிருந்து விடுபடுவதற்குன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு கரிக்குலம் போட்டு கிளாஸ் போட்டு நடத்த வேண்டியதே இல்லை. பொறாமையிலிருந்து விடுபடுறது எப்படி, இப்ப அப்படித்தான் போயிட்டு இருக்குது. அதுக்கு கிளாஸஸ் அப்படி போக கூடாது. அது என்னதான் நீங்க பொறாமையிலிருந்து விடுபடக்கூடாதுனாலும் விபூதி யோகம் தான் பெர்மனன்ட் சொல்யூஷன். எது, மனதில் இருக்கிற பொறாமையினுடைய வேரை பிச்சு வெளியில எறிவதற்கு விபூதி யோகத்தை தவிர வேற எந்த சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகாது. மத்தெல்லாம் சப்ரஸ் பண்ணி வைக்கும். மெடிடேஷன் ஆகட்டும், பக்தி ஆகட்டும், மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, ஒரு சேரிட்டி, இந்த மாதிரி எல்லாம் பண்றதெல்லாம் சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா ரூட் காசை நம்மளால எடுக்க முடியாது. அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க விபூதியா. அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த விபூதி யோகத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறது மோட்சம் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். அது விபூதிங்கிறது மோட்சம் கிடையாது, ஆனா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னுடைய ஒரு அம்சத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட, உபாதான காரணமாக நான் இருக்கிறேன்னு நீ புரிஞ்சுட்ட. வாட் அபௌட் நிமித்த காரணம்? அப்ப நிமித்த காரணத்துக்கு வந்தாக்க என்ன புரியும், அகம் பிரம்மாஸ்மி இது ஞானேன. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். இது படிச்சது இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாய யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே விபூதி யோகோ நாம தசமோத்யாயः. அடுத்த கிளாஸ்ல